என்ன ரேகா பெட்டியோட வந்த மாதிரி இருக்கு, வேலைலாம் முடிஞ்சிருச்சு போல. ஆமா அண்ணாச்சி, நான் வேலை செஞ்ச இடத்துல கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் கொஞ்ச நாளா அம்மா அப்பா கூட தங்கி இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமா போயிருவேன் அண்ணாச்சி. ஓ அப்படியா, வேலை இல்லைன்னா அப்ப சம்பளமும் வராதுலாமா? அப்ப எப்படி என்கிட்ட வாங்கினா வட்டி காசை கொடுப்ப? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, உங்களுக்கு சேர வேண்டிய காசு கரெக்டா வந்துடும். கொஞ்ச நாளையில நான் ஊருக்கு போயிருவேன். இப்போ நான் வேலையில இல்லாட்டாலும் எனக்கு சம்பளம் கரெக்டா போட்டுருவாங்க அண்ணாச்சி. நான் போயிட்டு வரேன். பஸ்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நீ நல்ல பிள்ளைதாம்மா, சொன்ன சொல் காப்பாத்துவ. சரிம்மா, இப்ப வட்டி காசு தான் வாங்கிட்டு உங்க வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கேன், வாரேம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும். ஐயோ, தம்பி வேற சின்ன பையனாச்சே, போனதும் பண்டம் எங்க எங்கன்னு கேட்பானே, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே, என்ன செய்யறது? சரி, சாயங்காலமா அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஏ உமா, உன் மண்டைய கட்டு பேன் எடுப்போம். ஏ அம்மா, என்ன பேன் வச்சிருக்க? ஆளை பாரு அழக போலாம், மண்டைய பாரு இளவு போலன்னு இருக்கு. ஏன் மட்டும் இவ்வளவு பேன் வச்சிருக்க? ரொம்ப ஆசை எனக்கு பேன் வைக்க. அடப்பு வாங்க இழுச்சக்கா, ஏன் மாவாட்ட இருந்து வந்திருக்கு. பேசாம எடுங்கக்கா, பேசிட்டே இருந்தீங்கன்னா எரிச்சலா இருக்கு. ஏட்டி, உனக்கு பேன் எடுக்கிறது பத்தாதுன்னு வானே ஏசக்கூடாதோ? நல்லா இருக்கு. என்ன இழிச்சக்கா, புது ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு போல. என்ன உங்க பழைய ஃப்ரெண்ட் என்னாச்சு? சி, இந்த பேன் மண்டச்சிலாம் என் ஃப்ரெண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் எப்பவுமே பூத்தா என்கிற கீதா. உன்கிட்ட நான் பேன் எடுக்க சொல்லி கேட்டனா? தேவை இல்லாம பேசாதியோ இழுச்சக்கா. இல்லம்மா, உண்மையா சொல்லிடணும். என் ஃப்ரெண்ட் எப்பவும் பூத்தாதான். சும்மா இருந்தது போற அடிக்கணும் உன் மண்டையை கிண்டனேன். அதை வச்சு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. இழிச்சக்காவுக்கு வாய் வாய் இங்க இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் இருக்கு வாய். எப்பா இழுச்சக்கா ஒரு நாள் யார்ட்டையாவது நல்ல செமையா வாங்கிட்டு போறாவோ? என்ன அடிக்க ஒருத்தி தான் பிறந்திருக்கணும். அட அவளை இங்க நான் தானே ரக்கிட ரக்கிட ரக்கிட. ஆய் எம்மா, இது அளப்புற தாங்க முடியலையே. என்னக்கா என்ன வரத்துக்கு வருது? ஏன் இங்கேயா இருக்கியோ? ஏமா பங்கஜம், சாயந்தரமா போய் கொஞ்சம் நகை நட்டு வாங்கணுமா? இந்த நம்ம திரிசாவுக்கும் பிரியங்காலுக்கும் கொஞ்சம் நகை எடுக்கணும். என் குழந்தை எடுக்க சொல்லியிருக்காரு. அவளுக்கு என்ன பிடிக்க எடுத்துக்காங்க அண்ணின்னு சொல்லிட்டாரு. இவரு அண்ணன் தானே, அதனால அவர் எடுத்து கொடுப்பாரு போலுக்கு. நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு எடுக்கணும். கொஞ்சம் சாயந்தரம் வந்துருங்களா? எல்லாரும் எல்லாரும் வந்துருங்கன்னு போயிருவோம், சரியா? ஓ வெரி நைஸ், நகைக்கடை, ஐ லைக் இட். யாரு? இளிச்சக்காவா? ஏ இளிச்சக்கா, உங்க மவளை கூட்டுறாங்கன்னா முடியுமாவ? பாவம், அந்த பிள்ளை நாலு கடக்கடியை பார்க்கட்டும். ஒரே புக்கை கூத்துக்கிட்டு அலையுதுல பாவம் போல. ஓகே சுவர், கண்டிப்பா நான் அவளை கூட்டிட்டு வர்றேன். சரிக்கா, அப்புறம் சாயந்தரம் நகை கடைக்கு போவோம்னு. ஏமா மறந்துடாதீங்கம்மா, போயிருவோம். ஏக்கோ, அதெல்லாம் நாங்க ரெடியா வந்துருவோம்க்கா, நீங்க போங்க. நீங்க வரும்போது திரிசாலையும் பிரியங்காலையும் கூட்டுவாங்க. ஏய் ஜாலி, ஐ லைக் நகைக்கடை. உமா, உனக்கு பிடிக்குமா? சீ, ஃப்ரெண்ட் இல்லங்கா, ஏன்ட்ட வந்து பேசுதா? ஏடி, பாபு கூட நல்லா பேசியாச்சா? இனி கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா கை காலை வச்சுக்கிட்டு சேட்டை எதுவும் பண்ணாத. சரி ஏடி, கொஞ்சம் கொஞ்சமா சோறு பொங்கியாக்க படின்னு. ஆமாக்கா, ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும். ஜாலி, இன்னைக்கு நகை கடைக்கு போகிறோம். நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுத்துறதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது திறந்தவே திறந்தாது போலயே. ஏமா ரெண்டக்கா பொம்பளை பாடுறதெல்லாம் தெரியுதா? நகைக்கடையில யாரையும் கடிச்சு விடாத, சரியா? கட்டி வச்சு உரிச்சு விடுவாவோ. எனக்கு தெரியும் யாரை கடிக்கணும் யாரை கடிக்க கூடாதுன்னு. அப்படியாமா? சரிம்மா சரிம்மா, வாங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். வாங்கம்மா, வாங்க வாங்க, நல்ல நகைலாம் இருக்கு, வாங்க. நல்ல நகை இல்லாம கெட்ட நகையா இருக்கும். இங்க பாரு பூத்தா, இந்த கோமாளி மண்டையானே. ஏ இளிச்சக்கா, பேசாம வரணும். கிண்டல் அடிக்க கூடாது. அவர் எங்களுக்கு 20 வருஷம் பழக்கமான கடைக்காரரு. பூத்தா 20 வருஷம் தெரிஞ்சவரா. மண்டைய பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழைய மண்டையா இருக்கு. ஏட்டி, நல்ல கல்லு வச்சு லேட்டஸ்ட் மாடல்ல உள்ள நகையா தான் எடுக்கணும்னு. பிறகு நீயும் எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு மண்டைய ஆடிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் ஏதாவது பழைய மாடலை என் தலையில கெட்டிடுவாவோ, சரியாட்டி? சரிக்கா, நல்ல மாடலா எடுப்போம். வணக்கம் அண்ணாச்சி, நான் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி, ஞாபகம் இருக்கலாம். தயவு 2 மாவளுக்கும் நகை எடுக்கணும். நல்ல நகையா காட்டுங்கன்னு புது மாடல். ஏக்கோ, உங்களை தெரியாதாக்கோ? மாசம் மாசம் வருவீங்களாக்கோ? வாங்கக்கோ, உள்ள வாங்கோ. ஏக்கோ, இங்க நெக்லஸ், மாலை இதெல்லாம் இங்க இருக்கு. கம்மல், வளையெல்லாம் அடுத்த செக்ஷன்ல இருக்கு. எது வேணாலும் உட்காந்து பாருங்கக்கா. ஏட்டி, முதல்ல என்ன பார்க்க போறீங்க? நெக்லஸ், மாலை அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். சரி பெரியமா. ஏட்டி, என் மாவா கொலுசு கேட்டாட்டி, அவங்க எல்லாம் நகை பார்த்துட்டு நம்ம போய் கொலுசு பார்க்க போவோமா? ஆமாக்கா, ஒரே கூட்டமாக குமிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கு. வாங்க கொஞ்சம் பேர் போய் கொலுசு பார்ப்போம். காமாட்சி அக்கா, நாங்க கொலுசு பார்த்துட்டு இருக்கோம். சரி. ஏக்கா, இது புதுசா வந்திருக்கிற நெக்லஸ்க்கா. ஐ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியம்மா, நான் இதை எடுத்துக்கிறேன். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பிடிச்சிருக்குன்டே. இது பழைய மாடல் டி.
பாப்பா இது பழைய மாடல்லாம் கிடையாது, புதுசுதான். யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கங்க, மத்தவ வேற பாருங்கடி. வாங்க மேடம், என்ன வேணும்? என்ன வாரி கொலுசு பாக்கீங்க? தங்க கொலுசா வெள்ளி கொலுசா? ஆமா, நீ நகை நட்டு விக்கிற விலைக்கு வெள்ளி வாங்கவே நம்ம கிட்ட வக்கல்ல. தங்க கொலுசாங்க, தங்க கொலுசு. அண்ணாச்சி, நல்ல வெள்ளி கொலுசா காட்டுங்க. ஏக்கா அவரை பார்த்தா காமாட்சி அக்கா மூஞ்சி ஜாட இருக்குல்ல. சும்மா இருட்டி சிரிப்பு காட்டாத. கடைக்கார அண்ணாச்சி, உங்களுக்கு காமாட்சின்னு எதுவும் அக்கா இருக்காவளா? இல்லைங்க மேடம், அந்த பேர்ல எனக்கு யாருமே இல்லைங்க. ஏட்டி சும்மா தானே இருக்க சொன்ன, ஏமட்டி அவன்கிட்ட போய் கேட்க. ஏக்கா ஒரு சந்தேகம் தான்க்கா, நீங்க கொலுசு பாருங்கோ. அண்ணாச்சி, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல அழகான கொலுசு சிம்பிளா இருக்கணும், அந்த மாதிரி எடுத்து காட்டுங்க. சரிக்கா. ஏக்கா இந்த நெக்லஸ பாருங்க, இந்த ஆரத்தை பாருங்க, நல்ல புது மாடல் சூப்பரா இருக்கி. ஏடி இதை யாராவது ஒருத்தர் இடங்கட்டி நல்லா சூப்பரா இருக்கு, ஒண்ணு போட்டாலும் போது கழுத்து நிறைஞ்சாப்புல இருக்கும். சரிம்மா, அப்ப இந்த பெருசு நான் எடுத்துக்கிறேன். ஏட்டி உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, எனக்கும் இதே மாதிரி ஒண்ணு வேணும். 3-4 பீஸ் இருக்குக்கா, எதுனாலும் எடுத்துக்கோங்க. பூத்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிட்டு, ஒரு நிமிஷம் இரு, கடையை சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி ஃப்ரெண்டு, சுத்தி பார்த்துட்டு வா, சீக்கிரமா வா. இவங்க என்ன செய்யறாவன்னு பாப்போம், என்னெல்லாம் எடுக்கவன்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். நானும் எடுக்க தானே போறேன். அம்மா எங்கேயோ திருட தான் போகுது, இத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல அழகு கம்மலா வச்சிருக்கான். சரி யாரும் பார்க்காம மெதுவா எடுத்து கையில வச்சுக்கிடுவோம். வேண்டாம், சுடிதார் பாக்கெட்ல வச்சுக்கிடுவோம். ஏட்டி லெப்ப குரங்க, எதுக்கு திடீர்னு பின்னாடி வந்து நிக்க? பயந்துட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். மரியாதையா அங்க வை. கேவலப்படாத, சுத்தி கேமரா இருக்கு பாரு. ஏட்டி அம்மா உனக்கு தானே இப்படி எல்லாம் சேக்க, அதெல்லாம் அம்மா கேமரா கண்ணில் மண்ணை தேவி எடுத்துற வேண்டி தூரம் நவளே. நீ இப்ப வைக்க போறீங்க, நான் ஆள்கிட்ட சொல்லட்டுமா? என்ன லெப்ப புதுசா வந்து வம்பளத்துட்டு இருக்க? தூரம் போ. இந்த அம்மா சொல்றா கேட்காதே. நைஸா பக்கத்துல போய் இருந்து அதை எடுத்து அங்கேயே வச்சிருவோம். என்ன ஃப்ரெண்டு சுத்தி பார்த்தாச்சா? இல்ல ஃப்ரெண்டு, கடல் மாதிரி கடையை கட்டி வச்சிருக்கான், அதுக்குள்ள எப்படி சுத்தி பார்க்க முடியும்? சரி வா, அவங்க என்னெல்லாம் எடுக்காவன்னு பாப்போம். நல்ல துட்டு வச்சிருக்கா போல. சரி தெரியுமா, இந்த பஞ்சாயத்து மண்டையர் துட்டெல்லாம் பரல, என்ன நகை எடுக்காவோ? நானும் நல்ல நகை எடுப்பேன் ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? நீ என்கிட்ட ஒரு நகையை கூட காமிச்சதே இல்லை ஃப்ரெண்ட். எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிங்கிட்டு அவளை நான் எப்படி காட்ட முடியும்? எல்லாம் அடகுல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட், கூடி சீக்கிரம் காட்டுதேன். சரி அண்ணாச்சி, அப்ப அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வச்சிருங்க. அதுக்கப்புறம் வளையல் எதுவும் பார்க்கும். லெப்ப குரங்கு, இங்க இருந்த கம்மல் எங்கட்டி? வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டேன். நீ போமா, சும்மா இருமா, என்ன ஏமா கோவப்படுத்துற? சோ கடவுளே, இந்த லெப்ப கூட வந்தாலே ஒரு வேலையும் உருப்படாதப்பா. ஏக்கா கொலுசு எடுக்கலையாக்கா? இல்ல அண்ணாச்சி, இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, அளவு கரெக்டா இருக்கா இல்லையான்னு. பெருசாயிட்டுனா நல்லா இருக்கிறது பத்தியில நான் நாளைக்கு கண்டிப்பா கூட்டு வரேன். சரிக்கா, அப்ப இந்த மாடல் இருக்கட்டும், நீங்க நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுங்க. அவளுகளை கூட்டு தாண்டி வரணும், இல்லைன்னா 1008 குறை சொல்லுவாளுவோ. அது சரியில்லை இது சரியில்லைன்னு. சேரதான் வேற தெரியல. இன்னொரு நாள் நம்ம கூட்டு வருவோம். இப்ப காமாட்சி அக்கா வேற ஏதாவது நினைக்க போறவோ, அங்க போவோம். சரிக்கா வாங்க அங்க போவோம். பங்கஜம் கொஞ்சம் இதை பாருமா, இவளுக்கு நல்லா இருக்காமா? ஏக்கா சூப்பரா அம்சமா அழகா இருக்குக்கா, இதே எடுத்துருங்க. நல்ல நிறைஞ்சாப்புல இருக்கு கழுத்து. அவ பிரியங்காளுக்கு நல்லா இருக்கு, இது திரிசாளுக்கும் இது சூப்பரா இருக்கு. சரி அண்ணாச்சி, அப்ப இதை ரெண்டுக்கும் பில் போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு வளையல கம்மலும் வாங்குறதுக்கு வாரோன்னு. இப்பவே வாங்கிட வேண்டியதானக்கா, காசு அப்புறம் கூட கொடுத்துக்கலாமே, ஒன்னும் அவசரம் இல்லையக்கா. இல்லப்பா, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதா இருந்தாலும் காசு கொடுத்தா வாங்கணும்னு நினைப்பாரு. கொஞ்சம் ரூபா வாங்க வேண்டியது இருக்க, வெளியே ஒரு இடத்துல இருந்து வரணும். அதுக்கப்புறமா இந்த கம்மல் வளையல் இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கிடுறோம். இப்ப இதுக்கு பில்ல போடுங்க. ஏட்டி திரிசா, நெக்லஸ் போட்டு ஜம்முன்னு இருக்கிய, கல்யாண கலை கெட்டுத. நல்லா இருக்கா பங்கஜக்கா? நீங்க சொன்னா சரியா இருக்குமே. நீ பார்த்த பார்வை நல்ல டோலாக்கு கிடைச்சது. அழகான டோலாக்கு கம்மல் கடைசியில புடுங்கி கொண்டு வச்சுட்டியா? நீ நம்ம பிள்ளையாட்டி பிசாச. இன்னைக்கு நான் பண்றது உனக்கு தப்பா தெரியலாம், ஆனா நாளைக்கு இது உனக்கு சரியா போடும். பேசாம இரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். சரி சரி விடலப்ப, உன் திருவாய மூடு. சரி நகை எடுத்தாச்சு, அப்ப கிளம்புவோமா? சரிக்கா. வந்ததுக்கு ஒன்னும் இல்லாமலா கூட்டு போவோ? யாராச்சும் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியாச்சே, கோட்டல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கக்கா. ஆமாடி, நானே தான் நினைச்சிருந்தேன். போகும்போது சாப்பிட்டு போயிருவோன்னு. ஏக்கா சும்மா இருங்க, வீண் செலவு செய்ய வேண்டாம். எல்லாரும் அவங்க பிள்ளைகளை விட்டுட்டுலாம் சாப்பிட மாட்டாவோ. நாங்க வீட்டுல போயே சாப்பிட்டு கொடுத்தோம், ஒன்னும் வேண்டாம். கல்யாணத்துக்கு தான் நிறைய ஒரு வாரமா என்னமோ தானே இருக்கு, நிறைய நாளா இருக்கு. எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கியோ. இது யாரு பிள்ளைகளை விட்டுட்டு சாப்பிட மாட்டாவோ. நீங்க வாங்க வீட்டுக்கு போவோம். அப்படித்தானே கீதா? ஆமா, பிள்ளைகளை விட்டுட்டு சாப்பிட மாட்டோம் நம்ம சொன்னோம் இவங்க கிட்ட. ஆமாக்கா ஆமாக்கா, அரவிந்த் சாமியை விட்டுட்டு எப்படி சாப்பிட முடியும்? வேண்டாம்க்கா, இன்னொரு நாள் பாத்துக்கிடும், வீட்டுக்கு போவோம். கம்மல் தான் கிடைக்கல, சாப்பாடாவது கிடைக்குன்னு பார்த்தா இவங்க பூரா பெரிய நல்லவங்க மாதிரி சீனை போடுவா வைப்பா. சை ஏம்மா இழிச்சக்கா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசி உங்க வர கேக்கு. சரியா? உனக்கு எல்லாம் கேட்டுரும் தாயே, ஒரு விஷயம் பேச முடியாது. பின்னாடியே நின்று நம்மளையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த லெப்ப வேற அதுக்கு மேலே லெப்ப வா வீட்டுக்கு போகும் நேரம் ஆகுது.
பரவாயில்லையே முனியம்மாவுக்கு நல்ல கோவலாம் வருதே. எட்டி முனியம்மா அவங்க அம்மாட்ட நல்ல கோவப்பட்டு உங்க அம்மாவை அடிச்சு ஒடிச்சு வளர்த்தி. சரி ஏறிட்டதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும். சரி வாங்க போவோம்.